வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது RIP ப்ரோட்டோக்கால், அதாவது ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம். RIP இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலில் நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது. அதில் ஓல்டஸ்ட் இதுனா இந்த RIP தான். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, யூஸ் டு மேனேஜ் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வித்தின் அ autonomous system. ஸோ ரெண்டு autonomous systems இருக்குது. அதுக்கு இடையில் இருக்கிற அந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும், ஷேர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த RIP ப்ரோட்டோக்காலை பயன்படுத்துவோம். இட் இஸ் டிசைன்டு டு டிட்டர்மைன் த பெஸ்ட் பாத் ஃபார் டேட்டா பேக்கெட்ஸ் டு ட்ராவல் த்ரூ ஏ நெட்வொர்க். ஸோ ஒரு நெட்வொர்க்னு எடுத்துட்டோம்னா அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ ஒரு நோட்லேருந்து மல்டிபிள் நோட்ஸ்க்கு கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதில் எது பெஸ்ட் நோடு நம்ம டேட்டா பேக்கெட்ஸை இங்கிருந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் அனுப்புறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ப்ரோட்டோக்காலை பயன்படுத்துவோம். டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோக்கால். ஸோ RIP வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோக்கால். ஏன்? ரவுட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு நோட்லேருந்து மல்டிபிள் நோட்ஸ்க்கு கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதில் எது பெஸ்ட் பாத், அதில் எந்த பெஸ்ட் ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ஹோப் கவுண்ட்னு சொல்லுவோம், டு ரீச் த டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஸோ ஹோப் கவுண்ட் மெட்ரிக்னு பார்க்கலாம். த மெட்ரிக் யூஸ்ட் இன் RIP இஸ் த ஹோப் கவுண்ட், வேர் ஈச் ரவுட்டர் ரெப்ரசன்ட் ஒன் ஹோப். ஸோ ஒவ்வொரு ரவுட்டருக்கும் ஒரு ஹோப்பு. அதே மாதிரி ஒரு அந்த ப்ரோட்டோக்கால், இந்த RIP ப்ரோட்டோக்கால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஹோப் அலோவ் பண்ணணும்னா 15. த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோப்ஸ் அலோவ்ட் பை RIP இஸ் 15. நெட்வொர்க்ஸ் வித் மோர் தென் 15 ஹோப்ஸ் ஆர் கன்சிடர்ட் அன்ரீச்சபிள். ஸோ 15க்கு மேலே ஹோப்ஸ் இருந்துச்சுன்னா அது அன்ரீச்சபிள். ஸோ அது ரீச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது, வெர்ஷன் 1, வெர்ஷன் 2. ஸோ வெர்ஷன் 1 RIP v1னு சொல்லுவோம், வெர்ஷன் 2 RIP v2ன்னு சொல்லுவோம். RIP v1 is classful, meaning it does not support variable length subnet masking. அதாவது பெரிய நெட்வொர்க் எல்லாம் குட்டி குட்டி செக்மெண்ட்டாக பிரிக்க முடியாது இந்த வெர்ஷனில். ஓகேங்களா? அதேமாரி கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. வெர்ஷன் 2 அப்படி கிடையாது, இது சப்போர்ட் பண்ணோம். பல்காக இருக்கிற நெட்வொர்க்கை நம்ம செக்மெண்ட்டாக பிரித்து நெட்வொர்க்ஸ் பிரித்து கொடுக்கலாம் சப்நெட் மாஸ்கிங்கில். So RIP version 2 is classless, supporting VLSM and CIDR and uses multicast for routing update. So multicast பண்ணலாம் network. Next, periodic update. The RIP routers இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும், அப்டேட் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கும். ensuring the routing table remains up to date. ஸோ routing டேபிளில் ஒவ்வொரு டேட்டாவும் 30 செகண்ட் ஒரு வாட்டி ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் பீரியாடிக் அப்டேட். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் RIP ஆப்ரேஷன் பார்க்கலாம். இப்போ ரவுட்டர் ஏ இருக்குது, ரவுட்டர் பி இருக்குது. இந்த ரவுட்டர் ஏ என்ன பண்ணுதுன்னா சென்ட் பண்ணுது, சென்ட் இட்ஸ் ரவுட்டிங் டேபிள் டு ரவுட்டர் பிக்கு. இஃப் ரவுட்டர் ஏ நோஸ் எ ரூட் டு த நெட்வொர்க் வயா 2 ஹோப்ஸ், இட் வில் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ ரவுட்டர் ஏக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கினுடைய ரூட் தெரிஞ்சு போச்சு, அதாவது 2 ஹோப்ஸ் வழியாக, 2 ரவுட்டர் வழியாக. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும் பிக்கு. ரவுட்டர் பி என்ன பண்ணுன்னா அந்த ஷேர் பண்ண அந்த ஹோப் கவுண்ட்டை யூஸ் பண்ணி பெஸ்ட்டு பார்த்து சூஸ் பண்ணிக்கும் டு ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ இந்த ரவுட்டரை வந்து ஹெல்ப் பண்ணுது பிக்கு, எதுக்கு, பெஸ்ட்டு பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் வில் ஆட் த ஹோப் கவுண்ட் ஆஃப் 1 to the path received from router A. ஸோ ரவுட்டர் ஏலேருந்து அது ஒரு ஹோப் கவுண்ட் அனுப்பும் ரவுட்டர் பிக்கு, அது கூட +1 பண்ணிக்கும். இப்போது புது ஹோப் கவுண்ட் இருக்கும். ஸோ எவ்ரி 30 செகண்ட்ஸ் ரவுட்டர் சென்ட் அப்டேட்டட் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் டு நெய்பர்ஸ். ஸோ 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த ரவுட்டர் என்ன பண்ணும், எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து சூஸ் பண்ணிக்கும். ஆனால் இதுலேயும் சில குறைபாடுகள் இருக்குது. RIP லிமிட்டேஷன்ஸ். ஸ்கேலபிலிட்டி. RIP is not suitable for large network. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஹோப் கவுண்ட்டு 15 தான், அதுக்கு மேலே போனால் அன்ரீச்சபிள். ஸோ டியூ டு இட்ஸ் லிமிட்டட் ஹோப் கவுண்ட் 15 ஹோப்ஸ் அண்ட் பீரியாடிக் நேச்சர் ஆஃப் அப்டேட். ஸோ 30 செகண்ட்ஸ் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனை. கன்வர்ஜென்ஸ் டைம். RIP takes longer to converge
compared to more advanced protocols like OCPF or EIGRF. Convergence timing வந்து அதிகமாக எடுத்துக்கும் இன்கேஸ் எங்கேயாவது ஃபெயிலியர் ஏற்பட்டுருச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு குறைபாடு இந்த ப்ரோட்டோக்காலில். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ரிப் ப்ரோட்டோக்கால்னால் என்ன, எதுக்கு இதை டிசைன் பண்ணாங்க, அதில் டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோக்கால்னால் என்ன, ஹோப் கவுண்ட்டு 15 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, வேர்ஷன் 1 என்ன, எது சப்போர்ட் பண்ணும் எது சப்போர்ட் பண்ணாது, வேர்ஷன் 1 வேர்ஷன் 2, பீரியாடிக் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ரிப் ஆப்ரேஷனுக்கான எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.